சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நாளை மாதத்தில் முதல் நாள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உனக்கு திடீரென்று தரும் உனக்கு யோக நாள். இதுவரைக்கும் நீ நினைத்ததெல்லாம் உன்னுடைய நாளில் எதுவுமே உடனடியாக நினைத்தது இல்லை. நீ இன்று இரவு ஒரு வேலை எனக்காக செய்துவிட்டு தூங்கு. நாளை காலை நிச்சயமாக நீ கேட்டது உன் கையில் வந்து கிடைக்கும். இது ஒரு வழி. இரவு உனக்கு என்ன வேண்டுமோ, அதாவது உன் வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்றே ஒன்று என்னிடம் சொல்லிவிட்டு நீ தூங்க செல். ஆனால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, கண்கலங்கக்கூடாது. முக்கியமாக இது உடனே கிடைத்தால் என் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் என்று நீ நினைக்கும் விஷயத்தை என்னிடம் சொல்ல வேண்டும். நான் அதை எப்படியோ உனக்கு செய்து கொடுப்பேன். எப்படி என்ற எல்லாம் நாளை உனக்கு புரியும். இன்றைய இரவு உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நீ நன்றாக யோசித்துக்கொள். அது வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிடு. நாளை காலை நாளைக்குள் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும். இது மாதம் 1. நிச்சயமாக இந்த மாதத்திற்குள் இது போல திடீர் என்று இன்ப அதிர்ச்சி மட்டும்தான் உனக்கு இருக்கும். இன்ப அதிர்ச்சி என்பது வாழ்க்கையில் ஒருவன் வேண்டாம் என்றா சொல்வான், வேண்டும் தானே சொல்வான். யாராவது ஒரு நல்ல நிகழ்வு அப்பொழுது திடீரென்று ஒரு பரிசை நீட்டினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு பரிசு வருகிறதா என்று சந்தோஷமாகத்தானே இருக்கும். அதே போல இந்த மாதம் முழுவதும் நீ கேட்டது அனைத்தையும் அள்ளி 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 வந்து உனக்கு திடீரென்று சந்தோஷத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் நீ எதற்காக என்னை தேடி வந்தாய்? எல்லாம் நல்ல காரியமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த நல்ல காரியத்தோடு தான் நான் உன்னை வந்து சந்தித்திருக்கிறேன். இந்த நல்ல காரியமானது உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்கும். நீ நினைக்கிறாய் இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று. எல்லா விஷயமுமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ போராடி கொண்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உன்னை தோற்று போகாது. நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். வாழ்நாள் முழுவதும் நீ எதை தேடி ஓடுகிறாயோ நிச்சயமாக ஒரு நாள் அது உன்னை தேடி ஓடி வரும். நீ சாதாரணமாக செய்தால் கூட அது மிகப்பெரிய நல்லதை தான் உனக்கு ஏற்படுத்தி தரும். புரிகிறதா? அதனால் நாமே எப்போ பார்த்தாலும் நம்முடைய தேவைகளுக்கு ஓடி ஓடி உழைக்கிறோமே, தானாக நமக்கான ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதா என்று நீ ஏங்கியது போதும். இனிப்பார், நீ ஏங்கி ஓடி ஓடி உழைத்த விஷயங்கள் அனைத்தும் இனி உன்னை தேடி ஓடி ஓடி வரும். எப்பொழுதும் மனதுக்குள் ஒன்றே ஒன்று நினைத்து கொண்டே இருக்காது. இன்றைய நாள் நல்லபடியாக ஓடிவிட்டது, நாளை இது போல இருக்குமா, நாளை மறுநாள் இது போல இருக்குமா என்று நினைக்காது. இன்றைய நாள் நல்லபடியாக ஓடினதல்லவா, அப்பொழுது நாளையும் ஓடும், நாளை மறுநாளும் ஓடும். இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமாகத்தான் வாழ்க்கையானது ஓடும். இனி ஒரு பொழுதும் வாழ்க்கையை பற்றியோ உன்னுடைய தொழிலை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை துணை, உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய அப்பா அம்மா, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு சுப காரியங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாள் எப்படி உனக்கு சுபமாக ஓடியதோ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக ஓடியதோ, இனி வரப்போகும் நாட்கள் இன்பமாக, இதைவிட அமைதியாக இன்பமாக சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் பார்த்தாயானால் உன் வாழ்க்கையில் பதட்டமானது இருந்து கொண்டே இருக்கும் வயது. இனி பதட்டம் வேண்டாம். பதட்டத்தை முதலில் விடு, பார்த்து கொள்ளலாம். என்ன பதட்டம் வாழ்க்கையில், அதை சொல் பார்க்கலாம். என்ன, மாதம் பிறந்து விட்டது, நாளையிலிருந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. இதற்கு முன்பெல்லாம் ஏதேதோ குழப்பங்கள். மாதம் பிறந்த உடனேயே பார், என்னென்ன விஷயங்களானது உனக்கு இன்பமான அதிர்ச்சியான சந்தோஷ அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்ற ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் நான் உனக்கு தருவது இன்பம் மட்டும்தான். நீயாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை இழுத்து விடுகிறாய். சில சமயம் தானாக பிரச்சனை வரும், சில சமயம் எப்படி வரும், நீயாக போய் ஏதாவது தவறு செய்வாய், அதனால் பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையிலும் இருந்து காப்பாற்றுவது நான் தானே, இந்த சாய் தானே. நானே உன் வாழ்க்கையை சரி செய்து தருகிறேன். எதை பற்றியும் கவலை வேண்டாம். அமைதியாக அமோகமாக ஏகப்பட்ட
ஏகப்பட்ட சந்தோஷங்களோடு இருந்து கொண்டே இரு. உனக்கு உண்மையான நண்பன் இல்லை, உண்மையான உறவுகள் கிடையாது. யாருமே உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் யாருமே உண்மை கிடையாது என்பது எனக்கும் தெரியும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கெட்டு போவார்கள் என்றுதான் வேடிக்கை பார்க்கிறே தவிர எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இங்கு நினைப்பவர்கள் குறைவுதான். உன்னைப் போல சிலர் நினைக்கிறார்கள், நம் வாழ்க்கையை நாம் பார்ப்போம், அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிலர் தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவரெல்லாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அது போன்ற நபர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது போல இருந்தாலும் திடீரென்று ஒரு சறுக்கலை சந்தித்து விடுவார்கள். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியும். இனி எதையும் பற்றி நீ கவலைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்பது கிடையாது. பொறுமையாக என்னிடம் வந்துவிட்டாய், நானோ உனக்கு எல்லாம் செய்து தருவேன். இனி கவலை வேண்டாம். பிறக்கப் போகும் நாள் உன் வாழ்வில் மிகப்பெரிய நாள். இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றங்களாகவே இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் பணக்கஷ்டம் நீ அனுபவித்திருப்பாய். நாளையிலிருந்து பணக்கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாய். உன் தொழிலில் முன்னேற்றம், உன் வாழ்வில் அடுத்தடுத்து யாரெல்லாம் உனக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் அனைவருமே உன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே உனக்கு அவர்களால் எந்த தொந்தரவும் வராமல் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். என்னுடைய பிள்ளைக்கு யாராவது ஒருவன் தொந்தரவு கொடுத்தால் அவனை நிச்சயமாக என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கைக்கு பக்கத்தில் வைத்திருக்க மாட்டேன். அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து அவன் யாருடைய வாழ்க்கையிலேயுமே தலையிடாதபடி அவன் வாழ்க்கையை நான் அமைத்து விடுவேன். இனி எதையும் பற்றி கவலைப்படாதே. சிந்தித்து எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செயல்படும். நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். பல பேர் பலவிதமாக உழைக்கும் பொழுது நினைப்பாய், நானும் அப்படித்தானே உழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்று. நீயும் உழைக்கிறாய், ஆனாலும் உனக்கு நேரம் வரும் பொழுதுதானே எல்லாம் கிடைக்கும். நாளையோ நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லா நாளும் உனக்கான இன்ப நாளாகவே அமைத்து நான் தருவேன். எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக புரிந்து நடந்து கொள். அவசரப்படாதே. புரிந்து வாழ்க்கையில் இன்பம் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த சாய் செய்வதை ஒவ்வொன்றாக நினைத்து புரிந்து நடந்து கொள். எல்லாம் நல்லதே நடக்கும். இப்பொழுது நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் தட்டி போனாலும் நாளை உன் விஷயமான எல்லாமே மாறலாம். எல்லாம் மாறலாம் என்பது என்ன, மாறும் என்பது மட்டுமே உண்மை. இது ஆறுதலான வார்த்தைகள் கிடையாது. நீ கலங்குகிறாயே, உன்னிடம் வந்து பேசலாம் என்பதற்கான வாக்கே கிடையாது. இந்த இரவு நேரத்தில் நான் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் இது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. சுபத்துவமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பது மட்டுமே தான் உண்மை. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு இருக்காதே. சந்தோஷமாக இருக்க பழகு. நீ இனிமேல் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும் இனி உன் வாழ்வில். ஆனால் இனிமேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய். எல்லா நிமிடமும் எல்லா விஷயத்தையும் யோசித்து பொறுமையாக செய். புரிகிறதா? நீ யோசித்து பொறுமையாக செய்யும் விஷயங்கள் ஆனது நல்லபடியாக இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சோதனைகளும் நீங்கி உன் வாழ்வில் சந்தோஷங்களானது கிடைக்கும். நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், என்னாலுமே இருப்பேன். தயவு செய்து எப்பொழுதும் மனதில் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நீ போராடும் விஷயம் மாற்றத்தை உருவாக்கும், நல்லதொரு நிலைமையை உனக்கு உருவாக்கி தரும். நானே உனக்கு துணை, எல்லா நாளும் நானே. இந்த சாயை நம்பி வந்த அனைவருக்குமே நான் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவேன். இனி உங்கள் வாழ்வில் எல்லாம் சுபமே. சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நான் இந்த வாக்கிலே சொல்லி இருக்கும் இந்த நேரம் மட்டும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் இருங்கள். எந்நாளுமே நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நிம்மதி மட்டுமே இருக்கும். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.